வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் transverse electric waves between parallel planes and the derivation of field components தான் பார்க்க போகிறோம். transverse electric waves நம்ம எப்படி சொல்லலாம்? TE wavesன்னு சொல்லலாம். ஓகே, இங்கே transverse electricனா என்ன அர்த்தம்னா, ரெண்டு parallel planesக்கு இடையில இப்போ ஒரு electromagnetic wave வந்து propagate ஆகுது அப்படின்னா, if it is propagating in the z direction, in that direction there is no electric field. That means அந்த particular directionோட electric field component வந்து ஜீரோவாக இருக்கும், entirely transverse. So but here the z directionல wave propagate ஆகுதுன்னா அந்த field components என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா EX இருக்கலாம், EY இருக்கலாம், correct. அதே மாதிரி HX இருக்கலாம், HY இருக்கலாம், but not EZ component. இது புரியுதா எல்லாருக்கும்? So in the direction of propagation there is no electric field. That is called as transverse electric waves. So electric field is entirely transversed in the direction of propagation. Here we can take the parallel planes. So ரெண்டு பிளேனுக்கு இடையில ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் transverse electric waves. So it is having HZ value. So also known as H waves. புரியுதா எல்லாருக்கும்? So that is the concept here. We are going to analyze the field components of this transverse electric waves. So field components எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோவில் ஜென்ரல் ஃபீல்டு காம்பனன்ட்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் we can start the derivation. So இங்கே EX, EY, HX, HY. So all these field components in terms of EZ and HZ value. ஓகே, இந்த 4 வேல்யூஸும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ ஹியர் transverse electric wavesன்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ EXோட வேல்யூ என்ன? மைனஸ் காமா பை ஹெச் ஸ்கொயர் டோ EZ பை டோ எக்ஸ். HXோட வேல்யூ என்ன? மைனஸ் காமா பை ஹெச் ஸ்கொயர் டோ HZ பை டோ எக்ஸ். அதே மாதிரி EYயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா மியூ பை ஹெச் ஸ்கொயர் டோ HZ பை டோ எக்ஸ். HYயோடது பார்த்தீங்கன்னா மைனஸ் j omega epsilon by h square dou Ez by dou x. Okay, so that is the field components of wave. இப்போ இங்கே transverse electric wavesல எடுத்துட்டோம்னா Ez ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? ஜீரோன்னு இருக்கும். ஸோ இது வந்து general field components. ஸோ ஃபார் transverse electric wavesக்கு Ez is equal to 0 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட field components இப்போ என்னன்னு கிடைக்கும்? Ex value becomes 0 because இங்கே என்ன வேல்யூ இருக்குது? Ez இருக்கு. So this term becomes 0. So Ex is equal to 0, Hy is equal to 0, and here Hz is not equal to 0. Okay, that is the condition for transverse electric waves. So இந்த term 0 ஆயிரும், இந்த term 0 ஆயிரும், remaining நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது? Hxம் Eyயும் மட்டும்தான் இருக்குது. இது புரியுதா? அப்போ இங்கே நம்ம என்ன ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Ey is equal to j omega mu by h square dou Hz by dou x. Hx is equal to minus gamma by h square dou Hz by dou x. So consider these two equations as first equation and second equation. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு transverse electric waveஸோட field components derive பண்ண போகிறோம். ஸோ இங்கே derive பண்ணுறதுக்கு here we can consider the general wave equation of electromagnetic waves. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட வேவ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இஎம்எஃப்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க. டெல் ஸ்கொயர் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காமா ஸ்கொயர் இ வெக்டார். ஸோ இங்கே வெக்டார் போடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அந்த ஈக்குவேஷனை இங்கே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெல் ஸ்கொயர்ன்றது இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? Laplacian operator. So Laplacian operator is equal to dou squared by dou x squared plus dou squared by dou y squared plus dou squared by dou z squared. So இந்த இடத்துல நம்ம rectangular coordinate system தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, so here we can consider two parallel planes. ஓகே, so இந்த parallel planes வந்து எப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் a by 2 to plus a by 2, that is டோட்டலாக வந்து இதோட செப்பரேஷன் என்ன? a சென்டிமீட்டர் ஆர் a டிஸ்டன்ஸ். இது புரியுதா? ஸோ நம்மளுக்கு வேவ் வந்து எங்கே ப்ராபகேட் ஆகுது? இந்த டைரக்ஷன் ஆஃப் Z. இங்கே இந்த ஒய் டைரக்ஷன், இந்த ஒய் டைரக்ஷனில் இந்த பேரலல் பிளேன், இது வந்து ஒரு பிளேன் தானே. ஸோ இந்த பிளேனோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட்லி லாங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட்டிங் இந்த Z டைரக்ஷன். ஸோ ஒரு வேவ் வந்து ப்ராபகேட்டிங் இந்த Z டைரக்ஷன் எடுத்துட்டோம்னா ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை பொறுத்த வரைக்கும் here Ez value is equal to 0. Here we can have only three components, Ey,
hx and hz. இந்த 3 வேல்யூஸையும் தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ லாப்லேஷியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ இங்கே எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெல் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டோ ஸ்கொயர் இ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இ பை டோ ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காமா ஸ்கொயர் இ வெக்டார். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த காமாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். த காமா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு ஜே ஒமேகா மியூ. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து எங்கேயே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்னா இஎம்எஃப்ல அந்த வேல்யூஸ் தான் இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா எப்சிலான் இன்டூ ஜே ஒமேகா மியூ. ஃபார் திஸ் பேரலல் பிளேன் த கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட் 0. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான் கிடைக்கும் விதின் ஸ்கொயர் ரூட் 2. ஓகே, விதின் ஸ்கொயர் ரூட். இந்த ஜே ஸ்கொயரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான் இருக்கும். இப்போ இங்கே ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து போயிடும். வி கேன் கெட் தட் வேல்யூ அஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான். ஸோ காமா ஸ்கொயர்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான். இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இ வெக்டாருக்கு என்ன வேல்யூ மட்டும் அவைலபிளாக இருக்குது? இஒய். So Ex is equal to 0 ன்னு பார்த்தோம், Ez is equal to 0 ன்னு பார்த்தோம். So only Ey component is present. So in this equation, so simply we can put dou squared Ey by dou x squared. So what about this dou y squared component? So dou y squared component எடுத்தீங்கன்னா இங்கே parallel plane பொறுத்த வரைக்கும் it is extended in the y direction infinitely. So infinite extension இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஈஒய்ன்றது இன்ஃபைனைட் டைரக்ஷன் சொல்லிட்டோமா, இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஹியர் வி கேன் டேக் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை, ஓகே, ஸோ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? that with respect to y direction, so that value becomes 0. That's why this term becomes 0. இது புரியுதா எல்லாருக்கும்? So next வந்து we can write dou squared Ey by dou z square. So இந்த இடத்துல with respect to other directions we can have that values of this Ey component not in that particular direction. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா? So next stepல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to represent that electric field component in terms of magnitude along with this propagation laws. ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு வேவ் வந்து ப்ராப்பகேட் ஆகுதுன்னா அதே ஃபீல்டு ஸ்ட்ரென்த்லேயே த்ரூ அவுட் ஆகிட்டே இருக்காது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்பகேட் ஆகுறனால அதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கலாம். அது ப்ராப்பகேஷன் லாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராப்பகேஷன் லாஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் காமா z. எதுக்காக z போடுறோம்? இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராப்பகேஷன் வந்து z தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ எந்த ஒரு ஃபீல்டு காம்பனண்ட்டையும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா in terms of its magnitude along with its propagation constant. So Ey எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி தான் போடுவோம்? E naught, that is the magnitude, initial magnitude along with its propagation constant. புரியுதா எல்லாருக்கும்? பட் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம போடுறோம், வேறு எங்கேயுமே ஈஒய்க்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. என்ன ரீசன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? ஜெட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ that's why we are replacing this Ey with its magnitude along with its propagation value. Next, இப்போ இந்த வேல்யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஜென்ரலாக வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க, ஓகே. ஸோ டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் காமா இசட், இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ இ நாட்டுன்றது என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ, மேக்னிடியூட். அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இ பவர் மைனஸ் காமா இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் காமா, இ பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். மைனஸ் காமா இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா, கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூவை செகண்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் காமா ஆல்ரெடி இருக்கா? ஸோ இ பவர் மைனஸ் காமா ஜெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அகெயின் மைனஸ் காமா, இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் அப்படியே தான் வரும். ஸோ மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் காமா, காமா ஸ்கொயர் இ பவர் மைனஸ் காமா இசட்டுன்னு கிடைக்கும். இந்த இ நாட் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமலும் இருக்கும். இது புரியுதா? ஸோ இங்கே we can write this value as gamma squared. Okay, so E naught into e power minus gamma z ன்னு எழுதலாம். So E naught into e power minus gamma z னா என்னதான் அர்த்தம்? That is nothing but Ey தான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? gamma squared into Ey னே எழுதலாமா? Okay, so this term can be written like this.
dou squared ey by dou x squared plus e naught gamma squared e power minus gamma z is equal to minus omega squared mu epsilon ey. So இந்த term இது ரெண்டையும் combine பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? ey னே எழுதலாம். Okay. So next இந்த minus term இங்க கொண்டு வரும்போது என்னவாகும்? Plus னு ஆயிரும். We can get that value as dou squared ey by dou x squared plus gamma squared ey plus omega squared mu epsilon ey is equal to 0. So இப்போ இந்த ரெண்டு termல ey காமனா இருக்கா? We can take it outside. So dou squared ey by dou x squared plus gamma squared plus omega squared mu epsilon into ey is equal to 0. Okay. So நமக்கு already தெரியும். ஏனா first derivationல நம்ம பார்த்துட்டோம் previous oneலயே gamma squared plus omega squared mu epsilon நாலே என்னதான்? h squared. Okay. So இந்த h value நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. h squared is equal to what? Gamma squared plus omega squared mu epsilon. So this equation can be written as dou squared ey by dou x squared plus h squared ey is equal to 0. So this is the second order differential equation, or we can say the wave equation of this transverse electric waves. Okay. So இப்போ என்ன பண்ணோம்? General wave equation பார்த்தோம் இல்லையா? General equation எதில் start பண்ணோம்? Del squared E is equal to gamma squared E ன்றதை start பண்ணோம். So general equationல இருந்து இப்போ என்ன கொண்டு வந்துட்டோம்? The equation for transverse electric waves கொண்டு வந்துட்டோம். It is nothing but the second order differential equation. So இந்த second order differential equationக்கு நம்ம solution find out பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? C1 sin hx plus C2 cos hx. So இங்க h ன்றது என்னன்னா hyperbolic function of the sin and theta. Okay. So next stepல the solution of the second order equation என்னன்னு கிடைக்கும்? Ey is equal to C1 sin hx plus C2 cos hx. So இங்க C1 and C2 ன்றது என்னன்னா arbitrary constants. So we are going to find out the C1 and C2 values by using the boundary conditions of electric field. So இங்க transverse electric fieldல நம்ம boundary conditions apply பண்ணி we can find out the arbitrary constants and then the field components. இங்க boundary conditions for electric field னு எடுத்துட்டோம்னா here we can consider two parallel planes. Okay. So one is x is on the plane and x is equal to a என்ற placeல ஒரு plane consider பண்றோம் அப்படின்னா so here on the surface of the plane இருக்கும் electric field வந்து 0. So at x is equal to 0லையும் at x is equal to a என்ற positionலையும் இதோட electric field component எப்படி தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். So by using this boundary condition we can find out that C1, C2 values. First x is equal to 0 என்ற boundary condition யூஸ் பண்ண போறோம். So எதில் apply பண்ண போறோம்னா இந்த general solutionல apply பண்ண போறோம். That is the third equation. Okay. So here you can substitute the Cy is equal to 0 at x is equal to 0 in third equation. So third equationல இங்க C1 sin hx. So hx க்கு பதிலா இங்க என்ன போட்டிருக்கோம்? 0 ன்னு போட்டுட்டோம். கரெக்ட்டா? So x ஓட வேல்யூ என்ன? 0. Okay. C2 into cos hx, x ஓட வேல்யூ என்ன? 0. We can get sin 0 value is 0. So C2 is equal to 0. Cos 0 ஓட வேல்யூ என்ன? 1. So C2 ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 0 ன்னு கிடைச்சிருச்சு. So இந்த C2 is equal to 0ன்றதை நம்ம எதில் substitute பண்ண போறோம்? Again third equation. So third equationல actually நம்மளுக்கு என்ன இருந்தது? C1 sin hx plus C2 cos hx ன்னு இருந்ததா? So இப்போ C2 ஓட வேல்யூ 0ன்றனால இந்த term நம்ம எழுத மாட்டோம். We can have only Ey is equal to C1 sin hx. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? So next வந்து second boundary condition apply பண்ண போறோம். Substitute Ey is equal to 0 at x is equal to a in the above equation. So third equation கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. third equationல C2 ஓட வேல்யூ 0 ன்னு find out பண்ணிட்டோம். So இப்போ இருக்கிற இந்த equationல தான் என்ன substitute பண்ண போறோம்? x is equal to a ன்னு substitute பண்ண போறோம். x is equal to a வா இருக்கும்போது Ey ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. So Ey value is equal to 0 when x is equal to a. புரியுதா? So இங்க C1 sin HA is equal to 0 னா இந்த C1 ஓட வேல்யூ இந்த பக்கம் போகும்போது 0 by C1 ன்னு போகும். So that is equal to 0. So sin HA is equal to 0 னா HA is equal to what? Sin inverse of 0. Sin எப்ப 0 வா இருக்கும்? Sin ஓட எந்த வேல்யூல 0 கிடைக்கும்? Sin any pi. Okay. Sin ஓடதுல எப்ப pi valuesலாம் வருதோ that is equal to 0. So sin inverse of 0 is equal to m pi. Simple எப்படி சொல்லலாம்னா sin m pi. இந்த mன்றது 1ல இருந்து any number, any integer. Okay. So mல இருந்து எந்த வேல்யூ போட்டீங்கனாலும் அந்த pi value is equal to what? That is equal to 0. So we can get m pi is equal to sin inverse of 0 ன்னு கிடைக்குமா? So m pi ன்றது என்ன? Sin inverse of 0. So
இந்த m ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 to any number till infinite. ஓகே, ஸோ hs equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு m pi. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ from this we can find out that value of this h. ஸோ h is equal to what? m by a. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த C2 ஓட வேல்யூ அண்ட் h ஓட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தது? ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வந்தது? ey is equal to c1 sin hx plus c2 cos hx. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இங்கே C2 ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிருது. c1 sin h ஓட வேல்யூ என்ன? m by a. இது புரியுதா? So here we can get the value of ey component as c1 sin m by a into x. That is the magnitude value. So எப்போமே எந்த ஒரு field componentனாலும் அது எதோட சேர்த்து represent பண்ணணும்? With its propagation constant. So here we can say ey is equal to c1 sin m by ax multiplied with e power minus gamma z. Okay, so consider this as the fourth equation. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஒரு component find out பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா hz. ஓகே, ஸோ இந்த hz வந்து எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போகிறோம். ey இஸ் ஈக்குவல் டு j ஒமேகா மியூ பை h ஸ்கொயர் டோ hz பை டோ எக்ஸ். ஓகே, இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா hz தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு இந்த டேர்மை நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறி போகும். ஸோ டோ hz பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ey மல்டிப்ளைடு வித் h ஸ்கொயர் பை j ஒமேகா மியூ. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are going to substitute this ey value, okay, from the fourth equation and then h squared value. h squared valueனா நம்மளுக்கு என்ன தெரியும்? h ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? m by aன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். then we can get dou hz by dou x is equal to ey ஓட வேல்யூ என்ன? fourth equation find out பண்ணோம் இல்லையா? ஸோ c1 sin m by ax e power minus gamma z, okay, multiplied with h squared. h squared ஓட வேல்யூ என்ன? m by a the whole square divided by j omega mu. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are going to integrate on both the sides. எதுக்காக integrate பண்ண போகிறோம்? to get this hz value. ஓகே, ஸோ integrate பண்ணும்போது we can get hz. ஓகே, ஸோ integration of dou hz by dou x is equal to what? hz is equal to integration of c1 sin m by ax e power minus gamma z m by a the whole square by j omega mu into dx. With respect to x தான் நம்ம என்ன பண்ணுறோம்? integrate பண்ணுறோம் on both sides. ஸோ c1ன்றது constant. அதே மாதிரி இந்த இடத்துல m by a the whole square by j omega mu e power minus gamma z எல்லாமே independent of x. We can take it outside. Then integration of m by a x into dx. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ சைனை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் m by ax. இது புரியுதா? m by ax divided by இந்த xக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்ன பண்ணணும்? கீழே டிவிஷனில் எழுதணும். ஸோ m by a. இது நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? hz is equal to c1 by j omega mu m by a the whole square e power minus gamma z. இங்கே இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் காஸ் m by ax by m by a. ஸோ இந்த m by aவும் இந்த ஸ்கொயரில் இருக்கிற ஒரு m by aவும் டிவைட் ஆயிரும். Then we can get only this m by a. இது புரியுதா? So here we can have one minus sign. So minus c1 by j omega mu m by a e power minus gamma z cos m by a into x. So that is what that hz value. So second field component நம்ம derive பண்ணிட்டோமா? Consider that as a fifth equation. Okay. So இப்போ next ஒரே ஒரு component தான் find out பண்ணணும். That is hx. So hx find out பண்ணணும்னா we can consider the second equation. hx is equal to minus gamma by h square dou hz by dou x. Okay. So here we know the value of this hz. Correct. So in the fifth equation இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? That is what the hz value. And here we know the value of this h. Okay. So we are going to substitute both the values in this equation. Okay. To get this hx. Okay. So hx is equal to minus gamma by h squared எப்படி எழுதலாம்? m by a the whole square multiplied with dou by dou x of hz ஓட வேல்யூ என்ன? ஃபிஃப்த் equation என்ன கிடைச்சது? மைனஸ் c1 by j omega mu m by a e power minus gamma z cos m by a into x. So we are going to differentiate with respect to x. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அந்த மைனஸ் சைன் வெளியில் வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். c1 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ we can take it outside. c1 by
j omega mu. Okay, gamma already is there, m by a the whole square is there. This m by a we can take it outside, so m by a e power minus gamma is there. We are going to differentiate only this cos value, correct? So here this m by a and the square value both can be divided. ஓகேவா? ஸோ ரிமைனிங் கீழே நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், m/a மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் புரியுதா? இப்போ காசை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we can get minus sin m/ax that is multiplied with the component along with this x. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது டிவைட் பண்ணோமா, கீழே போட்டோம், டினாமினேட்டரில் போட்டோம். எப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட். ஸோ மைனஸ் சைன் m/ax இன்ட்டு m/a. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? தென் in the next step there is one more m/a வந்ததா இங்கே. ஸோ that value and this m/a both can be divided. So there is no denominator, m/a கிடையாது. We can get that value. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, so here it is plus, minus into plus, minus c1 by j omega mu, this gamma e power minus gamma is that sin m/ax. So that is the value of the hx value. இங்கே propagation constant வந்து gamma தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் காமாவை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், alpha plus j beta. That is the combination of attenuation constant and phase constant. ஓகே, ஸோ அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட்டும் ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம், காமான்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். பட் இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா parallel planes. ஸோ parallel planes எடுத்துட்டோம்னா in between there is no any dielectric medium. ஸோ இங்கே வந்து ஒரு ஏர்னே நம்ம கன்சிடர் பண்ணாலும் இதோட அட்டென்யூஷன் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 0. அட்டென்யூஷன் என்ன அர்த்தம், அப்சார்ப்ஷனால் வரக்கூடிய லாஸ். ஸோ அதனால் இங்கே அட்டென்யூஷனை வந்து நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இட் ஹாஸ் ஒன்லி த ஃபேஸ் சேஞ்ச். ஓகேவா? Then the field components between parallel planes நம்ம எப்படி எழுதுறோம்னா e power minus gamma போடுறதுக்கு பதிலாக e power minus j beta போடுறோம். புரியுதா எல்லாருக்கும்? இங்கே ஏன் j beta போட்டோம்னா அட்டென்யூஷன் கிடையாது, ஒன்லி ஃபேஸ் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கனால we can represent these three components in terms of e power minus j beta z. Okay, so ey is equal to c1 sin m/ax into e power minus j beta z. hx எழுதும்போது எப்படி எழுதுவோம், மைனஸ் இங்கே என்ன இருந்தது நம்மளுக்கு c1 காமா இருந்தது, அந்த காமாக்கு பதில் என்ன எழுதியிருக்கோம், j beta. ஓகே, ஸோ மைனஸ் j beta divided by j omega mu. இந்த ஜேவும் இந்த ஜேவும் என்ன ஆயிரும், டிவைட் ஆகி we can write that value as minus beta by omega mu c1ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ஹெச்எக்ஸில் வந்து காமா வேல்யூ மேலே இருந்ததா அதுக்கு என்னன்னு போடுறோம், ஜே பீட்டான்னு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஹெச்எஸோட வேல்யூலையும் நம்ம என்ன பண்ணுறோம், wherever there is a gamma we can replace that value as j beta. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபைனலாக டாமினன்ட் மோட் ஆஃப் டிஇ வேவ்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு டிஇ வேவ்ஸ் எடுக்கிறோம், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸ் எடுத்துட்டோன்னா அதோட the dominant mode is having the lowest order. அதாவது என்னன்னு சொல்கிறோம், டாமினன்ட் மோடுன்னு சொல்கிறோம். டிஇ வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் it is having TEMO mode. mன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா that number of modes. So m is equal to 0ன்னு போட்டோம்னா all the field components become 0 because இந்த 3 இதுலையுமே என்ன இருக்குது, 0 ஆயிரும். இங்கே sin 0 0 ஆயிரும். ஸோ டாமினன்ட் மோடுன்றது என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா the lowest order of mode. இங்கே mோட வேல்யூ 1ன்னு இருந்தால் மட்டும்தான் மோடு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அதர்வைஸ் என்டையர் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ ஹியர் we can say TE10 mode is the dominant mode. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க.